இன்னும் சில வருஷத்துல சென்னை டூ கோயம்புத்தூர் ஃப்ளைட்ல போற அளவுக்கு தகுதியே வந்தாலும், அத தள்ளி வச்சுட்டு, "இல்ல, இல்ல எனக்கு அன்ரிசர்வ் தான்." ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடந்து வந்த பாதையை என்னைக்குமே மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அத மறக்க முடியுமா அப்படிங்கிறத தாண்டி, அது ஒரு பள்ளிக்கூடம். அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஹியூமன் லைப்ரரின்னு சொல்றதா? இல்ல வந்துட்டு நம்ம எபிசோடுக்கு அந்த சீரியஸ்ல நம்ம இப்போ வார வாரம் தினம் தினம் ஒவ்வொரு எபிசோடா ஒவ்வொரு பதிவுல கேட்டுட்ருக்கோம்ல. அந்த வகையில இந்த அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு மனித கதைகள் நிறைஞ்ச ஒரு ஒரு பெட்டி அப்படின்னே சொல்லலாம். ஒரு பயணப் பெட்டி அப்படின்னு சொல்லலாம். வாங்க இந்த வாரம் யார பத்தி பார்க்க போறோங்கிறத தாண்டி எட்டி டைட்டில பாருங்க, ஃபோட்டோவ பாருங்க. இந்த எபிசோட கேளுங்க. உங்கள் மனம் விட்டு கேட்டிட, என் மனம் விட்டு பேசிட, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தான் என் குரல் எனும் தமிழ் பாட்காஸ்ட் மற்றும் நான் உங்க மணிகண்ட பாலாஜி. நற்பவி மக்களே! அதாவது இது என்னைக்கு போன ஞாபகம்னு தெரியல. எனக்கு டேட் கரெக்ட்டா சொல்ல தெரியல. ஆனா, அந்த அக்கா இல்ல, இந்த அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்லயே பார்த்தீங்கன்னா, லேடீஸ்க்குன்னு ஒரு ஒரு தனி கம்பார்ட்மெண்ட் இருக்குல்ல. அதில வந்து நான் வந்து அன்னைக்கு வந்து கிளீன் ஷேவ் பண்ணியிருந்து, குட்டி பையன் மாரி இருந்தேன். 25 வயசு ஆன மாரி இருந்த நான், தாடி வச்சதுக்கப்புறம், தாடி எடுத்துட்டு அந்த லேடீஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறுனா, "தம்பி, தம்பி வாங்க. ஸ்கூல் படிக்கிற பையன் தானே. நீங்க வந்து இங்க உட்காருங்க." அப்படின்னு வந்து அந்த அக்கா பக்கத்துல உட்கார வச்சுட்டாங்க. எனக்கு அங்க சாமி என்னடா கதை இது அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. இது வந்து அந்த அக்காவோட லைஃப்ல நடந்த ஒரு கதை. அது என்னன்னா, அந்த அக்கா வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஏதோ ஒரு உதவின்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 10,000 குடுத்துருக்காங்க. அந்த ரூ. 10,000 குடுத்த அக்கா என்ன கேட்டு குடுத்துருக்காங்க? "வட்டிக்கு தாம்மா, நீ வட்டி குடு" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அக்கா ஒரு 3 மாசமா வட்டி குடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து செம்ம ஜாலியா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு தெரியுமா? அவங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அவங்களுக்கு நடந்துச்சு. அதாவது அவங்க வட்டின்னு ஒரு விஷயம் ஆசைப்பட்டு தான், அவங்க ஆ பீரோல சும்மா இருந்த அந்த காசு, அதாவது சேமிப்பா இல்ல வந்து எதுக்கும் பயன்படாத அந்த காசு வந்துட்டு, யாரோ ஒருத்தருக்கு பயன்படுறத தாண்டி, எனக்கு அது பயன்படுத்தியே ஆகணும்னு சொல்லி வட்டிக்கு குடுத்தாங்கல்ல, அந்த காச வந்துட்டு 3வது மாசத்துக்கு அப்புறம் அவங்க தரவே இல்ல. அதுக்கப்புறம் 6வது மாசம் ஆகுது, 7வது மாசம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது அவங்க தரவே இல்ல. பக்கத்து வீட்டுக்காரங்களோட செம்ம சண்டை. இந்த சண்டை எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அவங்க ஆசைப்பட்டு காசு குடுத்தாங்கல்ல அந்த அக்கா, அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு. இல்ல அவங்களுக்கு ஒரு தேவை இருந்து இந்த அக்காட்ட கேட்டு, இவங்க வட்டி தரேன்னு சொல்லி அவங்க தராம இருந்து, 1 வருஷம் இப்படி ஓடி போச்சா, அன்னைக்கு வந்துட்டு அவங்க சேலம் ஜங்ஷன்ல இறங்க வேண்டியது. அதுக்கு முன்னாடி வந்து யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அதாவது அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஜாலியன் அது என்னது ஜாலியன் வாலா பாத்தா? அந்த அந்த பேர் கரெக்ட்டா வரல. நம்ம இந்தியால வந்துட்டு சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 1000 பேரையும் ஏதோ ஒரு இதுக்குள்ள வச்சு அடைச்சு கொன்னாங்க. இல்ல வந்து இது பண்ணி ஸ்ட்ரிக்ட்டா வந்து அதுக்குள்ள இது பண்ணி பண்ணாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி இருக்கும். அது ஏன் அப்படின்னு எனக்கு ஹிமாலயாஸ் முழுக்க டிராவல் பண்ணிட்டு வந்த ஒரு அண்ணா சொன்னாருன்னா, "தம்பி இந்த மாரி வந்துட்டு நீங்கலாம் வந்து 1ஆம் தேதி ஆனா சம்பளம் வாங்கிடுறீங்க. உங்ககிட்ட காசு இருக்கு. நீங்க புக் பண்ணி போயிடுறீங்க. இப்போ சப்போஸ் நான் கோயம்புத்தூர்லேருந்து டெல்லி போகணும்னா வந்துட்டு, நான் தேர்ட் ஏசிலயோ, செகண்ட் ஏசிலயோ போயிடுறேன். ஸ்லீப்பர்லயோ வந்துட்டு ஜென்ரல்லயோ போறவன் வந்துட்டு அவனும் இல்லாதப்பட்டவன் இல்ல. அவனுக்கு என்னைக்கு நீங்க சம்பளம் தர்றீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் செலவானது போக, இல்ல உங்களுக்கெல்லாம் இதானது போக, அ 1 மாசத்தோட பாதியில தர்றீங்க, இல்ல மாசத்தோட இது தர்றீங்க. அவனுக்கு நிலையான சம்பளம் சரியான தேதி இல்லாதனால தான், அவன் புக் பண்ணாமயோ, இது பண்ணாமயோ அந்த வந்து அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல அவ்ளோ பேர் ஏறுறாங்க. அப்படிங்கிற ஒரு ஒரு கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ல இல்ல வந்துட்டு அந்த ஒரு பயண அனுபவத்தில அவர் எனக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருந்தாரு. ஸோ, அதனால வந்துட்டு பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட நீங்க பேசி தான் ஆகணும். வேற வழியே இல்ல அப்படிங்கிறது தான் நெல. அந்த அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல நீங்க எந்த ஊருக்கு நீங்க டிராவல் பண்ணாலுமே. நான் இன்னும் நார்த் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. நார்த் ஈஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்ட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்கேன். ஏன்னா, அங்கலாம் வந்து அப்படியே தூக்கி இப்படி இப்படி கடாசிருவாங்கங்கிற மாரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம பார்ப்போம். நம்மளுக்கு அப்படி ஆகாதுங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ வந்துட்டு அந்த அக்கா வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த 1 1/2 வருஷமா அவங்களுக்கு தரலில்ல. ஸோ சேலத்து சைட்ல வந்துட்டு எங்கேயோ ஒரு கோவில் இருக்காம். அந்த கோவில்ல வந்துட்டு ஏதோ அந்த இது இருக்கு. என்னது? அந்த கோழிய வந்துட்டு அப்படியே உயிரோட அந்த கோழிய வந்து அந்த திரிசூலத்தில அப்படியே இறக்கிட்டா. இதயம் வந்து அந்த 3வது நடுவுல இருக்க திரிசூலத்தில இறக்கிட்டா, இந்த அக்கா ஒருத்தங்க காசு குடுத்தாங்களா, அவங்க வந்துட்டு பயங்கரமான நெகட்டிவ் ஆயிருவாங்களாம். இல்ல பயங்கரமான ஒரு விஷயம் ஆயிருவாங்களாம். இது எந்த அளவுக்கு ஒரு விஷயம்னா, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவங்க தாத்தா வந்து ஒரு சித்தர். ஸோ அந்த பையன் என்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி தான். அது என்னன்னா, "நீ பாவம் செய்ற.
பாவம் செஞ்சுருக்கிற, இல்ல செஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு பலியாடு வெட்டினா, எந்த பாவமும் செய்யாத அந்த ஒரு ஆட்டோட தலைய வெட்டும்போது உன் பாவம் போயிருமா? அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் என்கிட்ட இல்ல. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு சொல்லுங்க. நான் என் ஃப்ரெண்டுக்கு சொல்லிர்றேன். ஸோ அந்த மாரி வந்துட்டு அந்த கோழிய வந்து அந்த அந்த திரிசூலத்துல ஏத்துட்டா, அந்த அக்கா காசு தந்துருவாங்களா? ஆனா இது முக்கியமான தப்பு யாரோடது? இந்த அக்கா வட்டிக்கு ஆசைப்பட்டு தானே குடுத்தாங்க. எனக்கு அன்னைக்கு கேட்கும்போது இந்த கன்டென்ட் மண்டைக்குள்ள வந்துருச்சு. அப்புறம் சரி சிரிச்சுட்டு, "அக்கா குடுத்துடலாம் அக்கா. சரிக்கா குடுத்துருவாங்க. நீங்க பார்த்து இருங்கக்கா. இப்படிலாம் பண்ணாதீங்க." அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா, அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டும் நீங்க பாரிஸ்ல போயிட்டு நான் பென்ஸ் கார்ல தான் போவேன்னு சொல்றதும் ஒரே அதாவது சவுகார்பேட் வச்சுப்போம். சவுகார்பேட்ல வந்துட்டு நீங்க பென்ஸ் கார்ல தான் போவேன்னு சொல்றதும் ஒரே மாரி. அதாவது நடக்காத ஒரு விஷயம். ஸோ அந்த மாரி இருக்கும்போது, இந்த அக்கா அன்னைக்கு சொல்லம்போது எனக்கு என்ன ஏற்பட்டுச்சுன்னா, அ அதாவது இந்த மாரி பல கதைகள் வந்துட்டு இன்னும் உங்களுக்கு நீங்க வர வர கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த கதையோட நிறைவு கருத்தா என்ன சொல்லலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன் அப்டின்னா வந்துட்டு, நாம ஒரு விஷயம் ஆசைப்படுறோம்ல, அது வந்து நம்ம ஆசைப்பட்டு நமக்கே நம்ம செஞ்சுக்கணும். நாம வந்து அத மத்தவங்கள வச்சு நிறைவேத்துனோம்னா, அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்போது நம்மள வச்சு செய்வாங்கல்ல, அந்த செய்கைய நாம ஏத்துக்கணும். இந்த அக்கா மாரி வந்து திரிசூலத்த தேடி போய் உயிரோட இருக்க, பறக்கிற இல்ல வந்து ஒரு கோழி குஞ்சுக்கு அ அம்மாவா இருக்கிற அந்த கோழிய வந்துட்டு நாம கொல்றதில் எந்த வகையிலும் நியாயமில்லை. அ ஏன்னா வந்து நாம அப்படி பண்றதுனால வந்துட்டு நம்ம மனசு தான் ஒரு அமைதி கொள்ளுமே தவிர, அப்படியெல்லாம் நடந்துச்சா இந்நேரம் எத்தனையோ மினிஸ்டர்ஸோட வீட்ல வந்து இந்த மாரி நெகட்டிவிட்டி இருந்திருக்கணும். இல்ல எம்.எல்.ஏஸ் வீட்ல இருந்திருக்கணும். அவங்கலாம் நல்லா தான் இருக்காங்க. ஸோ இந்த மாரி வந்து பல ஹியூமன் ஸ்டோரீஸ அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் வெறும் ரூ. 175 தானப்பா 560 கிலோமீட்டரு. அந்த அந்த ஸ்டோரீஸ் நீங்க வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த மாரி மனித சம்பவங்களையும், மனித இயல்பையும், மனித மாண்பையும், மனித மாற்றத்தையும் நீங்க அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ங்கிற இந்த சீரிஸ்ல நீங்க கேட்க போறீங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுங்கிற ரிவ்யூ எனக்கு கொடுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு நம்மளோட என் குரல் பாட்காஸ்ட் ஆரம்பிச்சு. ஸோ நாம இப்ப தினம் தினம் எபிசோட்ஸ் போடும்போது எனக்கு வந்துட்டு லைக்கோ, ஷேரோ இல்ல காசோ எதுவுமே கிடைக்க போறதில்ல. உங்களோட ரிவ்யூ என்னோட வாட்ஸ்அப்க்கு நீங்க அனுப்புற அந்த ரிவ்யூ வந்து எனக்கு வந்து மனம் மகிழ்ந்து, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு விஷயம் கேட்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூடியூபர்ஸ் நெறைய பேர் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதனால ஏதோ ஒண்ணு கிடைக்கும். ஆனா எனக்கு நம்மளோட இந்தியால இன்னும் வந்துட்டு மானிட்டைஸும் பண்ணல. நான் மானிட்டைஸும் பண்ண போறதில்ல. ஏன்னா எனக்கு இதனால வாழ்க்கையில ஒரு முக்கியமான நபர் கிடைச்சிருக்காங்க. நம்ம எபிசோடு கேட்டே நமக்கு வாழ்க்கையில ஒருத்தர் கிடைத்துட்டாங்கங்க. அதுவே போதும். இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தினம் தினம் போடும்போது தினம் தினம் ஒரு மாற்றங்கள். இது இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம்னு உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும்ல. அத கேட்கும்போது அந்த மாரி சஜஷன் கேட்டு தான் ஒரு சாதாரண ஒரு கேன்வால டெய்லியும் கோட்ஸ் எழுதி, குட் மார்னிங் எழுதி அனுப்பிச்சுட்டு இருந்தேன்னா, இன்னைக்கு 5 வருஷமா ஒரு பாட்காஸ்ட் பண்ணிட்டுருக்கேன்னா, அது அந்த வாட்ஸ்அப்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட அந்த சஜஷனால தான். ஸோ உங்களோட அந்த சஜஷனை எனக்கு குடுங்கன்னு சொல்லி, இந்த எபிசோடு இதோட நிறைவு பெறுது. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளைய எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.